திருப்பூர் வேலம்பாளையம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் உள்ள 8 வகுப்பறைகள் தன்னார்வ அமைப்பினரின் உதவியுடன் ஸ்மார்ட் வகுப்பறைகளாக மாற்றப்பட்ட பிறகு மாணவர்கள் வருகை அதிகரித்துள்ளது. தொடர்பான விவரங்களுடன் இளம்பிய செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர், என்னென்ன வசதிகள் எல்லாம் தற்போது மேம்படுத்தப்பட்டிருக்கு, ஏன் மாணவர்கள் ஆர்வமாக வராங்க? தேவப்பிரியன், அதாவது நாம இப்ப இங்க இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா திருப்பூர் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 15 வேலம்பாளையம் நடுநிலை அரசு பள்ளி. அதாவது மாநகராட்சி பள்ளியா இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு தன்னார்வலர்கள் செஞ்ச உதவி காரணமாக பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது தொடுதிரை கணினி மூலமா அவர்களுக்கு பாடம் எடுக்கிறதாகட்டும், அதன் பிறகு அவர்களுக்கான மேஜை, இருக்கை மற்றும் ஒவ்வொரு அறைக்கும் ஏசி பொருத்தப்பட்டு குளிர்சாதன வசதியோட மாணவர்கள் படிக்கிறதுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு அறைக்கும், அதாவது ஒவ்வொரு வகுப்பறைக்கும் தனித்தனி நிறங்கள் அமைக்கப்பட்டு அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களோட பெயரை அந்த வகுப்பறைக்கு வச்சிருக்காங்க. மேலும் இந்த தொடுதிரையில மாணவர்கள் கல்வி கற்கும் பொழுது அவர்களுக்கான ஆர்வம் அதிக அளவில் எழுந்திருக்கு. இதனால தொடர்ந்து இந்த பள்ளிக்கு மாணவர்களுடைய வருகை அதிகரித்த வண்ணமே இருந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையும் அதிக அளவில் இருந்துட்டு இருக்கு. நாம் இது தொடர்பாக என்னென்ன வசதிகள் இருக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய மாணவர்கள்கிட்டே கேட்கலாம். அதாவது என்னென்ன மாதிரியான வசதிகள் இந்த பள்ளியில் இருக்குமா? முதல்ல நான் ப்ரைவேட்டில் தான் படிச்சுட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்தேன். இங்கே வந்து எனக்கு ரொம்ப படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு. ஏன்னா நிறைய ஸ்மார்ட் கிளாஸில் எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து படிக்கிறதுக்கு ரொம்ப எல்லாமே நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல்லா வசதியுமே இருக்குது. ப்ரைவேட்டில் கூட இந்த மாதிரி இல்லை. நீ சொல்லுமா, என்னென்ன மாதிரியான வசதி இங்கே இருக்கு? மற்ற ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசம் இருக்கு? எதனால உங்களுக்கு இங்கே வரதுக்கான ஆர்வம் அதிகமாக இருக்கு? எனக்கு வந்து இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸில் வந்து என்னென்ன பிக்சர் இருக்கோ அதெல்லாம் புரியுற மாதிரி இங்கெல்லாம் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. எனக்கு மற்ற ஸ்கூலை விட இங்கே படிக்கணும், அதனால அந்த ஆர்வம் நிறையா இருக்குது. டீச்சர்ஸ் கிட்ட நான் எத்தனை டவுட்ஸ் கேட்டாலும் அதை செஞ்சு தராங்க. எனக்கு புரியலனா கூட என்ன வச்சே போர்டில் வச்சு சொல்லித்தராங்க. அதாவது மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்த பள்ளியில் ஏற்படுத்தப்படுவதாகவும் தன்னார்வலர்கள் உதவியுடன், குறிப்பாக அக்ஷயா ட்ரஸ்ட் போன்ற தன்னார்வலர்கள் உதவியுடன் தமிழகத்தில் முதல் முறையாக அரசு பள்ளியில் குளிரூட்டப்பட்ட அறைகள் மற்றும் தொடுதிரை வசதியுடனான கல்வி என பல்வேறு விதங்களிலும் மாணவர்களை மகிழ்ச்சியாக வைத்து அவர்களுக்கான பாடம் கற்பிக்கும் திறனை அதிக அளவில் போதிக்கக்கூடிய நிலையில் மாணவர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தொடர்ந்து இதே போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு பள்ளிகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக இருந்து வருகிறது. தேவா, நம்ம பள்ளி திட்டம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் அந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மீண்டும் அந்த பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார்கள். அந்த வகையில் 65 லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட ஒரு கல்வி அறை தொடர்பான கள தகவலை கொடுத்த பாலாஜி, உள்ள தகவலுக்கு நன்றி.